ஹாப்பி டே, வெல்கம் டு ஸ்டாக் இன்சைட்ஸ். நம்ம சேனலில் டெய்லி ஸ்டாக் நியூஸோட அப்டேட்ஸ் தான் கொடுத்துட்டு வரோம். இப்போ நம்ம பார்க்க போகிறது போஸ்ட் மார்க்கெட் ரிப்போர்ட். இந்த கண்டென்ட்லாம் எக்கனாமிக் டைம்ஸ், என்பிசி, TV18, மணி கண்ட்ரோல்லேருந்து எடுத்திருக்கேன். நான் செபி ரிஜிஸ்டர்ட் அட்வைசர் கிடையாது. நீங்கள் இன்வெஸ்ட்மெண்ட் பண்ணுறதுக்கு முன்னாடி உங்கள் ஃபினான்ஷியல் அட்வைசரை கன்சல்ட் பண்ணிவிட்டு இன்வெஸ்ட்மெண்ட் பண்ணுங்கள். நியோஜன் கெமிக்கல்ஸ் இன்றைக்கி 13% இன்க்ரீஸ் ஆகிருக்கு. ஆல் டைம் ஹையான 2140 வரைக்கும் ரீச் ஆகிருக்கு. ஸோ ஒரு ஹெவி வால்யூம் இன்க்ரீஸ் ஆனதான் இன்றைக்கி 13% இன்க்ரீஸ் ஆகிருக்கு. அது மட்டும் இல்லாமல் 1.1 மில்லியன் ஷேர்ஸ் இன் போத் NSE அண்ட் BSEலையும் சேர்ந்து எக்ஸ்சேஞ்ச் ஆகிருக்கு. HCL டெக்னாலஜிஸ் இன்றைக்கி 22% இன்றைக்கி இல்லை 3 மந்த்ஸில் மட்டும் 22% இன்க்ரீஸ் ஆகிருக்கு. கொட்டக் இன்ஸ்டிடியூஷனல் ஈக்விட்டிஸ் டவுன்கிரேட் பண்ணியிருக்காங்க இந்த ஐடி கம்பெனிக்கு. ஸோ ஃபுல் வேல்யூவேஷன் இருக்குது, ஃபுல் வேல்யூவேஷனில் இது ட்ரேட் ஆகிட்டுருக்கு அப்படின்னு சொல்லியிருக்காங்க. ஸோ அதனால் ஆட்லேருந்து ரெடியூஸ் ரேட்டிங் கொடுத்துருக்காங்க கொட்டக் இன்ஸ்டிடியூஷனல் ஈக்விட்டிஸ். இன்ஃபோஏஜ் இந்தியா இன்றைக்கி 5% இன்க்ரீஸ் ஆகிருக்கு. 8151 வரைக்கும் போயிருக்கு. பேங்க் ஆஃப் அமெரிக்கா அப்கிரேட் பண்ணியிருக்காங்க. பை அண்டர் பர்ஃபார்ம்லேருந்து பை ரேட்டிங்க்கும் அப்கிரேட் பண்ணியிருக்காங்க. டார்கெட் ப்ரைஸ் 9000 சொல்லியிருக்காங்க. ஆல்ரெடி 5185 சொல்லியிருந்தாங்க. அதுலேருந்து இப்போ 9000 இன்க்ரீஸ் பண்ணியிருக்காங்க. எஸ்டர்டே க்ளோசிங்லேருந்து 16% மேலே போகிறதுக்கான வாய்ப்பு இருக்குதுன்னு சொல்லியிருக்காங்க. பவர் கிரிட் கார்பரேஷன் ஆஃப் இந்தியா இன்றைக்கி 1% கெயினில் ட்ரேட் ஆகிட்டுருக்கு. ஸோ ஜெஃப்ரீஸ் பை கால் கொடுத்துருக்காங்க. டார்கெட் ப்ரைஸ் 390 பெர் ஷேர் சொல்லியிருக்காங்க. ஸோ எதனாலன்னா இந்த ஃபினான்ஷியல் இயரில் அவங்களோட கேபிட்டல் எக்ஸ்பெண்டிச்சர் கைடன்ஸ் நல்லா இருக்குன்னு சொல்லியிருக்காங்க. ஒரு பாசிட்டிவ் லுக்காக இருக்குன்னு சொல்லியிருக்காங்க. ஸோ அன்டில் ஃபினான்ஷியல் இயர் 27 வரைக்கும் இவங்க க்ரோத் நல்லா இருக்குன்னு சொல்லியிருக்காங்க ஜெஃப்ரீஸ். வோடாஃபோன் ஐடியா இன்றைக்கி ஓவர் 15% கிராஷ் ஆகிருக்கு. 11.41 பெர் ஷேர் வரைக்கும் NSEயில் ட்ரேட் ஆகிட்டு இருந்தது. அது மட்டும் இல்லாமல் இண்டஸ் டவரும் இன்றைக்கி 14% டவுனில் ட்ரேட் ஆகிட்டு இருந்தது. இன்றைக்கி அவங்க கேஸ் வந்திருக்கு சுப்ரீம் கோர்ட்டில், அவங்க கேஸ் வந்திருக்கு. ஸோ AGR டியூஸ்க்கான கேஸ். ஸோ சுப்ரீம் கோர்ட் இவங்களோட மனுவை தள்ளுபடி பண்ணிட்டாங்க, ஸோ ரிஜெக்ட் பண்ணிட்டாங்க. அதனால் இன்றைக்கி ரெண்டுமே 15% and 14% டவுனில் ட்ரேட் ஆகிட்டு இருந்தது. சன் ரியாலிட்டி இன்றைக்கி 6% இன்க்ரீஸ் ஆகிருக்காங்க. இன்ட்ராடே ஹையாக 620 பெர் ஷேர் வரைக்கும் ரீச் ஆகிருக்காங்க. ஒரு ஹெவி வால்யூம் இன்க்ரீஸ் ஆகிருக்கு. அது மட்டும் இல்லாமல் எக்ஸிக்யூட்டிவ் சொல்லியிருக்காங்க, அவங்க மீட் பண்ண போகிறதா சொல்லியிருக்காங்க. அனலிஸ்ட் அண்ட் இன்ஸ்டிடியூஷனல் இன்வெஸ்டர்ஸை மீட் பண்ணுறதா சொல்லியிருக்காங்க எடன்பர்க் அண்ட் லண்டனில். இது எப்போ மீட் பண்ணுறாங்கன்னா செப்டம்பர் 23 பிட்வீன் செப்டம்பர் 23 and 25 மீட்டிங் நடக்கிறதா சொல்லியிருக்காங்க. DCX சிஸ்டம் இன்றைக்கி 5% இன்க்ரீஸ் ஆகி மார்னிங்கில் ட்ரேட் ஆகிட்டு இருந்தது. 355 வரைக்கும் ரீச் ஆகிருக்கு. கம்பெனிக்கு ஒரு ஆர்டர் கிடச்சிருக்கு, எக்ஸ்போர்ட் ஆர்டர். யார்கிட்ட இருந்துன்னா இஸ்ரேல் எல்டா சிஸ்டம் கிட்டேருந்து. அதோட ஒர்த் பார்த்திங்கன்னா 154.80 crore. இது இன்னும் 12 மந்த்ஸில் கம்ப்ளீட் செய்யப்படும் சொல்லியிருக்காங்க DCS சிஸ்டம். அவாஸ் ஃபினான்ஷியர்ஸ் இன்றைக்கி 3% இன்க்ரீஸ் ஆகிருக்கு. 1871 பெர் ஷேர் வரைக்கும் ரீச் ஆகிருக்கு. கம்பெனி அப்ரூவ் கொடுத்துருக்காங்க. இஷ்யூவன்ஸ் ஆஃப் NCD, அதாவது நான் கன்வெர்ட்டிபிள் டிபென்ச்சர்ஸ் பாண்டுக்கு அப்ரூவல் கிடச்சிருக்கு. 630 crore ரைஸ்க்கான அப்ரூவல்ஸ். இந்த நியூஸ் நம்ம ப்ரீ மார்க்கெட் ரிப்போர்ட்லேயே பார்த்துருந்தோம். அயன் எக்ஸ்சேஞ்ச் ஸ்டாக் இன்றைக்கி 6% இன்க்ரீஸ் ஆகிருக்கு. அவங்களுக்கு ஒரு கான்ட்ராக்ட் கிடச்சிருக்கு. 161.2 crore ஆர்டர். யார்கிட்ட இருந்துன்னா அதானி பவர் கிட்டேருந்து கிடச்சிருக்கு. இதுவும் நம்ம இன்றைக்கி ப்ரீ மார்க்கெட் ரிப்போர்ட்லேருந்து பார்த்துருந்தோம். ஸோ எங்கேருந்து கிடச்சிருக்குன்னா ராய்ப்பூர்லேருந்து கிடச்சிருக்கு. ஒரு வாட்டர் அண்ட் என்விரான்மெண்ட் மேனேஜ்மெண்ட் ட்ரீட்மெண்ட்கான ஆர்டர். அது மட்டும் இல்லாமல் அல்ட்ரா சூப்பர் ப்ராஜெக்ட்ஸ்க்கும் ஆர்டர் கிடச்சிருக்கு. பிரெயின் பீஸ், அதாவது ஃபர்ஸ்ட் க்ரை இன்றைக்கி 7% இன்க்ரீஸ் ஆகிருக்கு. 688 பெர் ஷேர் வரைக்கும் ரீச் ஆகிருக்கு. பேங்க் ஆஃப் அமெரிக்கா அண்ட் மார்கன் ஸ்டான்லி பை அண்ட் ஓவர் ரைட்டிங் கால் கொடுத்துருக்காங்க. பேங்க் ஆஃப் அமெரிக்கா 717 டார்கெட் சொல்லியிருக்காங்க. மார்கன் ஸ்டான்லி 818 டார்கெட் சொல்லியிருக்காங்க. டாடா மோட்டார்ஸ் 3 டே ஃபால்க்கு அப்புறம் இன்றைக்கி நியர் டு 1% கெயினில் ட்ரேட் ஆகிட்டுருக்கு. MK குளோபல் பை ரெக்கமெண்டேஷன் கொடுத்துருக்காங்க. ஸோ ஆட்லேருந்து பைக்கு மாறியிருக்காங்க. டார்கெட் ப்ரைஸ் 1175 பெர் ஷேர்னு சொல்லியிருக்காங்க. பவர்மேக் ப்ராஜெக்ட்ஸ் இன்றைக்கி 1% ஹையரில் ட்ரேட் ஆகிட்டு இருந்தது. கம்பெனி அனௌன்ஸ் பண்ணியிருக்காங்க, ரிசீவ் பண்ணியிருக்கிறதா சொல்லியிருக்காங்க. ஒரு ஆர்டர் 865 crore ஆர்டர். யார்கிட்ட இருந்தால் வேதாந்தா சப்சிடரிக்கிட்டேருந்து. வேதாந்தா சப்சிடரியான டல்வாண்டி ஷாபு பவர் அவங்கக்கிட்டேருந்து தான் இந்த ஆர்டர் கிடச்சிருக்கா சொல்லியிருக்காங்க. என்ன ஆர்டர்னு பார்த்திங்கன்னா ஆப்ரேஷன் அண்ட் மெயின்டெனன்ஸ் ஆர்டர்
3x660 மெகாவாட் சூப்பர் கிரிட்டிக்கல் தெர்மல் பவர் பிளான்ட்டுக்கான ஆர்டர் எங்கே இருந்துன்னா பஞ்சாப்லேருந்து கிடச்சிருக்கு. மேக்ரோடெக் டெவலப்பர்ஸ் அவங்க அனௌன்ஸ் பண்ணியிருக்காங்க அக்வயர் பண்ணுறதா சொல்லி இவான்ஹோ வேர்ஹவுசிங் இந்தியா இன்க் அதை அக்வயர் பண்ணுறதா சொல்லியிருக்காங்க. ஸோ 239.56 crore சொல்லியிருக்காங்க. ஸோ இந்த அக்வசிஷன் இன்னும் 30 டேஸில் கம்ப்ளீட் செய்யப்படும்னு சொல்லியிருக்காங்க. ரிலையன்ஸ் பவர் இன்றைக்கி 5% இன்க்ரீஸ் ஆகிருக்கு. டே ஹையான 34.62 பெர் ஷேர் வரைக்கும் போயிருக்கு. ரிலையன்ஸ் இன்ஃப்ராஸ்ட்ரக்சரும் 7.5% இன்க்ரீஸ் ஆகி ட்ரேட் ஆகிட்டு இருந்தது. 304 வரைக்கும் ரீச் ஆகிருக்கு. நம்ம 2 days பிஃபோர் தான் பார்த்தோம் அவங்க பாஸ்ட் டெப்ஸ் எல்லாம் கிளியர் பண்ணிட்டாங்கன்னு சொல்லி. ஸோ அந்த ரேலி இன்னும் கண்டினியூ ஆகிட்டுருக்கு. பஜாஜ் ஹவுசிங் ஃபினான்ஸ் இந்த ஐபிஓ இப்போ தான் அந்த மண்டே லிஸ்ட் ஆனாங்க. ஸோ தொடர்ந்து ஏறிக்கிட்டே இருந்தாங்க. இன்றைக்கி 11% ஃபெல் ஆகிருக்காங்க. ஸோ அனலிஸ்ட் ஆனால் இன்னும் ஆப்டிமிஸ்டிக் அதாவது பாசிட்டிவாக தான் இருக்குதுன்னு சொல்லியிருக்காங்க. கம்பெனி ஸ்ட்ராங் க்ரோத் சப்போர்ட் இருக்குது அவங்களுக்கு. பஜாஜ் குரூப் தான் இவங்க. ஸோ பஜாஜ் குரூப் இவங்களுக்கு ஒரு ஸ்ட்ராங் சப்போர்ட்டாக இருக்கும். ஸோ அதனால் ஒரு பாசிட்டிவாக தான் இருக்கும். எக்ஸ்பர்ட் என்ன சொல்கிறாங்கன்னா நீங்கள் ஹோல்ட் பண்ணுங்கள், டவுன் ஆச்சுன்னா டிப்பில் பை பண்ணுங்கள் லாங் டேர்ம் கெயின்காக அப்படின்னு சொல்லியிருக்காங்க எக்ஸ்பர்ட்ஸ். என்டிபிசி இன்றைக்கி 3.5% ரேலி ஆகிருக்கு. டே ஹையான 428.70 பெர் ஷேர் வரைக்கும் ரீச் ஆகிருக்கு. நம்ம 2 டேஸாக அதை பார்த்துட்டு வரோம். என்டிபிசி க்ரீன் எனர்ஜி ஃபீல்ட் வந்து ஐபிஓ வரப்போகிறாங்கன்னு சொல்லிட்டு எஸ்டர்டே 10,000 crore ஐபிஓ லான்ச் பண்ண போகிறதா சொல்லியிருந்தாங்க. டேட் ஒன்றும் சொல்லலை. ஸோ அதை முன்னிட்டு என்டிபிசி க்ரீன்ஃபீல்டோட மதர் கம்பெனியான ஆமான என்டிபிசி இன்றைக்கி 3.5% இன்க்ரீஸ் ஆகி ட்ரேட் ஆகிட்டு இருந்தாங்க. தொடர்ந்து இதுமாரி யூஸ்ஃபுல்லான இன்ஃபர்மேஷன் வேணும்னா மறக்காமல் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், பெல் ஐக்கான் கிளிக் பண்ணுங்கள், லைக் அண்ட் ஷேர் பண்ணுங்கள். தேங்க்யூ.